கடகராசி நேயர்களே, உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள். மழை விட்டும் துவானம் விடவில்லை என்றாங்களே, அது மாதிரி ஒரு கடந்த ஆண்டு அஷ்டமத்து சனியில் இருந்து கஷ்டப்பட்டீங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்தும் நீங்கள் கெட்டவனா பேர் எடுத்தீங்க. நெல்லை தானே விதைச்சேன், ஏன் முள் வந்தது அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஆக இந்த வருத்தமெல்லாம் உங்களுக்கு நீங்கிட்டு கேந்திரத்தில் குரு பகவான் உச்ச குரு அவர் இருக்கிறார். 9க்கு உண்டான உச்சம் வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிலை தான் உங்களுக்கு. மீனகுரு உச்சமடைந்திருக்கிறார். ஆக உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் தித்திக்கும். மற்றும் திரிகோணத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். ஆக எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாகத்தான் இருக்கிறது. என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. நல்லது செய்தி கெட்டோன்னா பேர் வாங்கினவங்க நீங்கள். அதனால் இனியும் அந்த மாதிரி நிலை நீடிக்க வேணாம். உங்களுடைய அனுபவம் உங்களை வழி நடத்தும். மேலும் வாக்குஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. ஒரு சிலர் உங்கள் பேச்சு அவர் தான் சொன்னார், இவர் தான் சொன்னார், உங்களுக்கு வம்பில் மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி சிக்கல்லாம் மாட்டாதீங்க. ஆக உங்களுக்கு நல்ல சிறப்பான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம். நீங்கள் தொட்டது துலங்கும், பட்டது மலரும் என்ற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை. குடும்பத்தில் எல்லோருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே போன்று அந்த மாணவ கண்மணிகள், அவருடைய அந்த இல்லத்தில் கடகராசிக்காரருடைய குழந்தைகள் மற்றும் எல்லாம் நல்ல சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கடகத்திலேயே குரு பகவான் உச்சமடைகிறார். இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் தான். இப்போ உங்களுக்கு அந்த கடகம் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருக்கிறார். விரயத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பணம் தேவைக்கேற்ப வந்து கொண்டு தான் இருக்கும். ஆக அது குறித்து நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் அவர் கேது பகவான் இருக்கிறார். பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசினா இன்னும் சிறப்பான ஒரு பலன் நல்லா இருக்கும். ஆக கடந்து வந்த பாதையை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த கடகராசி மெய்யன்பர்கள் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சிறப்பான அடியும் வெற்றி திருமகள் உங்களை பற்றி கொண்டு பல நல்ல பலன்களை வழங்க இருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மேலும் விநாயகர் வழிபாடும் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். கனக துர்கா ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஒரு டேப்பில் கூட போட்டு கேட்கலாம். டிவியில் டெய்லி அது ஒலிக்க செய்யலாம். முருகர் பாடல் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக கேட்டு மகிழலாம். ஆக இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிறைய இருக்குது. ஏன்னா கடகராசி ஜலராசி அல்லவா. அதனால் அங்கே குரு பகவான் உச்சமடைய இருக்கிற காரணத்தினால், உச்சமடைந்ததினால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டில் இருப்போர் நம்ம நாட்டுக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும் போது அவங்களுக்கும் நல்ல ஒரு அருள் பாலிப்பு நல்லா இருக்கும். ஆக உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் வேண்டுமென்றால் அம்பாள் தரிசனம், வீட்டில் இல்லத்தில் கனக துர்கா அந்த சோசிரதங்களை கேட்டாலும் நல்லா இருக்கும். அபிராமி அந்தாதி கேட்கலாம். ஆக எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.